Taste the Daily. மக்கா வணக்கம்டே. இந்த கிட்னி திருட்டு கேஸில் இப்போ ஒரு இடைத்தரகரை பிடிச்சிருக்கிறாங்கப்பா. ஏற்கனவே 2 பேரை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்போ தான் இதுக்கு மூளையாக இருந்த தலைமையை பிடிப்பாங்கன்னு தான் தெரியலை. ஜனங்களோட கிட்னியை திருடின திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனை எந்த சிக்கலும் இல்லாமல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஐயா ஸ்டாலின் கிட்னி திருடினவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் வாக்கு திருட்டு ஓட்டு திருட்டுன்னு உருண்டுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து அதிமுக ஆட்சிக்கு வந்தாதான் இந்த திருட்டு கும்பலை முழுசாக பிடிக்க முடியும் போல. சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை சொல்கிறேன். மக்கா, ஐயா ஸ்டாலினும் அண்ணன் உதயநிதியும் 2026 தேர்தலில் தொகுதி மாற போறாங்களாம்ப்பா. அண்ணன் உதயநிதி சென்னையை விட்டுட்டு திருவாரூர்ல போய் போட்டி போட போறாருன்னு செய்தி வந்திருக்குது. இப்ப இருக்கிற தொகுதியில வெற்றி வாய்ப்பு இல்லையாமா. அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு பண்ண பண மோசடி வழக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுப்பா. அமைச்சர் அமலாக்கத்துறை விசாரணையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாரு. தீர்ப்பு அவருக்கு சாதகமாக வருமானு தோணலை. வேலூர் மாநகராட்சி கூட்டத்தில் ஒரே கலையபரமப்பா. திமுகவை சேர்ந்த மேயர், துணை மேயர் மற்றும் திமுக கவுன்சிலர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி வசைபாடி இருக்கிறாங்க. அடிப்படை வசதிகள் செய்ய நிதி ஒதுக்கலையாமா. ஒதுக்கிட்டாலும் இவங்க வசதியாக செஞ்சிடுவாங்க. திமுக அடிப்படையிலேயே ஆட்டம் கண்டு போய் கிடக்கு. சரி மக்களே, குறுஞ்செய்தியில் பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். மக்கா, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 200 வெல்வோம் 200 வெல்வோன்னு பேசிகிட்டு இருந்த ஐயா ஸ்டாலினும் அவர் மகன் உதயநிதியும் இப்போ அவங்க எங்கே நின்று ஜெயிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். 2 பேருமே தொகுதி மாற போகிறாங்கன்னு செய்தி வந்திருக்கியா. முதல்வரே தொகுதி மாறுதாருன்னு சொன்னால் திமுக படுதோல்வியை அடைய போகுதுன்னு தானே அர்த்தம். மக்கா, ஐயா ஸ்டாலினுக்கு 200 தொகுதியில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா போதுமா? கட்சிக்கு அந்த அளவுக்கு பலம் இருக்கணும்ல. 2021 திமுகன்ற கட்சி முழு மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிச்சதே பெரிய அதிசயம்தான். அதிசயம்ங்கிறது எப்பயாச்சும் தானே நடக்கும், அடிக்கடி நடக்காதுல்ல. அந்த வகையில் இந்த முறை கட்டாயம் திமுக தோக்க போறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஆட்சி செஞ்ச லட்சணம் அப்படி. இப்ப கேள்வி என்னன்னா, 2026 அதிமுக ஆளுங்கட்சி ஆகிடும். இந்த திமுகவால எதிர்கட்சி ஆக முடியுமா முடியாதாங்கிறது தான். உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் ரொம்ப மோசமா வருதுன்னு சொல்றாங்க. ஐயா ஸ்டாலினே கொளத்தூர்ல ஜெயிக்கிறது கஷ்டமா. தொகுதி முழுக்க மக்கள் வெறுப்புல இருக்கிறாங்க. மழை, வெள்ளம், போதை ஆசாமிகளோட அட்டகாசம்னு கொளத்தூர் சீரழிஞ்சு கிடக்கு பார்த்துக்குங்க. அதனால இந்த முறை ஐயா ஸ்டாலினால ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. அதான் ஐயா சென்னைக்குள்ளேயே வேற தொகுதிக்கு மாற போறாராமா. அண்ணன் உதயநிதி கதை என்னன்னு தெரியுமா? அவர் சென்னைக்குள்ள கார் ரேஸ் விட்டு விளையாடினார்ல, இப்ப சென்னையில எங்க நின்னாலும் தோத்துடுவோம்னு சொல்லி திருவாரூருக்கு மாற போறாராம். அட, நாம சொல்லலப்பா, செய்தியில வந்திருக்குது, அதனால சொல்றோம். ஆக முதல்வரும் துணை முதல்வரும் தொகுதி மாறுதாங்கன்னு சொன்னா அப்ப நிலவரம் சரியில்லைன்னு தானே அர்த்தம். 2026 திமுக தோல்வி இல்ல, படு தோல்வியை சந்திக்க போகுதுங்கிறது தெளிவா தெரியும். மக்கா, அமலாக்கத்துறை கிட்ட மாட்டிக்கிட்டு திமுக அமைச்சர்கள் படாத பாடு படுதாங்கப்பா. இன்னைக்கு கூட அமைச்சர் ஐ பெரியசாமி வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்திருக்கு. அமலாக்கத்துறை விடவே விடாது போலயே. திமுக அமைச்சர்கள் பட்டியல்ல பெரும்பாலான அமைச்சர்கள் இன்னைக்கு வழக்குகள்ல சிக்கி சின்னாபின்னம் ஆகிட்டு இருக்கிறாங்க. அமைச்சர் நேரு மேல சுமார் 2000 கோடி வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கடிதம் கொடுத்தோம் இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் அவர் மேல எந்த வழக்கும் போடல. வழக்கு போடுவீங்களா மாட்டீங்களான்னு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தான் தெரியல. இந்த நிலைமையில தான் ஐயா ஐ பெரியசாமியும் ஊழல் வழக்குல சிக்கி இருக்கிறாரு. 2006 அமைச்சராக இருந்தப்ப வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல சிக்கினார். 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திண்டுக்கல் கோர்ட் அந்த வழக்குல இருந்து அவரை விடுதலை பண்ணது. ஆனா உயர்நீதிமன்ற விசாரணை சரியா நடக்கலன்னு அந்த விடுதலையை ரத்து பண்ணிட்டாங்க. இந்த நிலைமையில ஐயா மேல அமலாக்கத்துறை வழக்கு போட்டு அவரோட மகன், மகள் வீட்டிலெல்லாம் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினாங்க.
பல ஆவணங்கள் சிக்கி இருக்குன்னு வேற சொல்றாங்க. இந்த அமலாக்கத்துறையோட விசாரணையை எதிர்த்து அமைச்சர் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாருப்பா. ஆனா இந்த வழக்குல தீர்ப்பு என்னவோ அமைச்சருக்கு சாதகமா வரும்னு தோணல. தேர்தல் நெருங்க அடுத்தடுத்து ஊழல் பட்டியல் வெளியே வந்துகிட்டே இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி எத்தனை அமைச்சர்கள் வெளியே இருப்பாங்க, எத்தனை பேர் உள்ள இருக்க போறாங்கன்னே தெரியலப்பா. மகா, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கம் புதுசாக கட்டின ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இன்னும் திறக்கவே இல்லை. மக்கள் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சேதமாகி கிடக்காம எல்லாம் ஓட்ட உடச்சலாக வேற கிடக்கு. இந்த கவர்மெண்ட்டு இப்போ அதில் பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆஸ்பத்திரியை திறந்த பிறகு மக்கள் நிம்மதியாக போய் வைத்தியம் பார்க்க முடியுமா? எல்லாம் ஊழல் முறைகேடு. அதான் இப்படி இருக்கு. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.